வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி ஜுவாலஜிக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷனான பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதோட நம்மளுடைய சாப்டர் 1 ஃபுல்லி கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9, வட்ட வாயுடைய வகுப்பு அப்படிங்கிறது சைக்ளோஸ்டோமேட்டா நமக்கு தெரியும். வட்ட வாயுடைய வகுப்பு சைக்ளோஸ்டோமேட்டா பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போய் பிக் பண்ணிடக்கூடாது. இங்கே கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எது இது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அவை தாடைகள் அற்ற உறிஞ்சும் மற்றும் வட்ட வடிவ வாயை கொண்டுள்ளன. இங்கே சைக்ளோஸ்டோமேட்டானவே நீங்கள் சைக்கிள் அப்படின்னாவே அதில் வீல் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சைக்கிளில் வீல் இருக்கும்போது வட்ட வடிவமாக இருக்குமா? இதுதான் இங்கே எக்ஸாக்டாக நமக்கு மைண்டில் இருக்கக்கூடியது. அதில் அந்த சக்டோரியல் மவுத் இருக்கும். மவுத் வந்து சக்கிங் மவுத்தாக இருக்கும். ஹார்னி டீத் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த ஃபஸ்ட் கொஷனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். நம்ம இதை பிக் பண்ண தேவையில்லை. அடுத்து, அவற்றின் உடலில் செதில்கள் மற்றும் இணையான துடுப்புகள் இல்லை. இது இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவினவே ஏக்னத்தாவுடைய இதில் டிவிஷனுக்குள்ளே வரக்கூடியது. அப்போ ஏக்னத்தாவினவே என்னது? அங்கே தாடை இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ தாடை இருக்காது, பேடு ஃபின்ஸ் வந்து இருக்காது, இணை துடுப்புகள் வந்து இருக்காது. அப்போ இது ரெண்டுமே இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அடுத்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா, அவை மூவரை இதயம் கொண்ட மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கொண்டுள்ளது. இதுதான் தப்பு. ஏன்னா இங்கே வந்து 3 சாம்பர்டு ஹார்ட் வந்து வரல. அதனால் இது வந்து இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. இப்போ இதுதான் இதுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. லாஸ்ட் வந்து மண்டையோடு மற்றும் முதுகெலும்பு தொடர் குருத்தெலும்பால் ஆனவை. இதுவும் தவறான ஆப்ஷன் தான். சி அண்ட் டி கூட கொடுத்துக்கலாம். நமக்கு ஏவும் பியும் தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, சியும் டியும் வந்து ராங். இதில் ஏன் இதை நம்ம எடுக்கல அப்படின்னா, கிரேனியம் வெர்டபிரேட் வந்து கார்டிலேஜினஸ்னால் ஆனது இல்லை அப்படிங்கிறத வச்சு இது இன்கரெக்டாக இல்லைன்னு நம்ம அப்படியே விட்டுருப்போம். ஸோ சி அண்ட் டியை எடுத்துக்கலாம் இதுக்கான ஆப்ஷன். நம்பர் 10, பெட்ரோமைசான் ஒரு கடல்வாழ் வட்ட வாயுடைய உயிரி. ஆனால் முட்டையிடுவதற்காக நன்னீருக்கு வலசை போகிறது. இங்கே வலசை அப்படிங்கிற வேர்டு வந்து மைக்ரேஷனை குறிக்குது. இந்த வகையான வலசை போதல் என்ன என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. முட்டையிட்ட பிறகு முதிர் உயிரிக்கு, அதாவது அந்த அடல்ட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கடல்வாழ் உயிரி அப்படிங்கிறது நம்மளோட க்ளூ பாயிண்ட். பெட்ரோமைசான் எங்கே இருக்கும்? மெரெயினில் தான் இருக்கும். அடுத்து சைக்ளோஸ்டோமேட்டானா வட்டவாயுடைய மீன் வகைன்னு நமக்கு தெரியும். அதனால தான் இதை வந்து சைக்ளோஸ்டோமேட்டாவில் வச்சுருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பெட்ரோமைசான், லாம்ப்ரே அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். லாம்ப்ரே, ஓகேவா? பெட்ரோமைசான், லாம்ப்ரே. இதில் முட்டையிடுவதற்காக தான் அந்த வலசைக்கு போகுது. என்ன ரீசனுக்காக? முட்டையிடுவதற்காக, ஸ்பேனிங்காக. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அடல்ட்? இதுதான் கொஷின். கேட்டோட்ரோமஸ்னால் நமக்கு தெரியும், ஃப்ரெஷ் வாட்டரில் இருந்து மெரெயின் வாட்டருக்கு போகக்கூடியது. அனட்ரோமஸ்னால் மெரெயினில் இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகக்கூடியது. ஆம்ஃபிட்ரோமஸ்னால் இந்த அனட்ரோமஸோட இன்னொரு வகை தான். அப்போ மெரெயின் டு ஃப்ரெஷ் வாட்டர் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஓசனோட்ரோமஸ் அப்படிங்கிறனா மெரெயின் டு மெரெயின். இதுதான் வந்து நம்ம எடுக்கிற முன்னாடியே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கடல்வாழ் உயிரினம் தான் எங்கேயோ நன்னீருக்கு போகுது. அப்படிங்கும்போது இங்கே மெரெயின் டு ஃப்ரெஷ் வாட்டர்லாம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ரெண்டும் தான். பி அனட்ரோமஸும் சி ஆம்ஃபிட்ரோமஸும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, முதிர் உயிரி சில நாட்கள் இறந்து விடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இறக்காது. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அடல்ட் வந்து அதே ஃப்ரெஷ் வாட்டர்லேயே மறுபடியும் வாழ கற்றுக்கும். எப்படி ஒரு மெரெயினில் இருந்த ஒரு அடல்ட்டு வந்து ஸ்பேனிங்காக அங்கே போயிட்டு நன்னீர்லேயே தங்கிடுறது. நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் குடியேறோம் அப்படின்னா, நம்மளோட ஊர் வந்து எது நேட்டிவோ அதை தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஊரையே நம்ம அடாப்ட் பண்ணி வாழ்ந்துருவோம் இல்லையா? அது மாதிரி இங்கே ஆம்ஃபிட்ரோமஸ், அதனால தான் ஆம்ஃபி, 2 இடத்துலையுமே இது வாழக்கூடிய தகுதி பெற்றது. வாழக்கூடிய தகுதினா முட்டையிடுவதற்காக மட்டும் அங்கே போகலை, முட்டையிட்டுட்டு அங்கேயே வாழக்கூடியது. அதனால தான் ஆம்ஃபிட்ரோமஸ். இந்த பாயிண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆம்ஃபினா 2 இடத்துலையுமே, கடல்லையும் வாழக்கூடிய தகுதி இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழக்கூடிய தகுதி இருக்கிறனால தான் இது ஆம்ஃபிட்ரோமஸ். அப்போ லாம்ப்ரே வந்து முட்டையிடுறதுக்காக அங்கே போனதுக்கப்புறம் முட்டையிட்டுட்டு மறுபடியும் அது வந்து நன்னீர்லேயே வாழ கற்றுக்கிட்டு வாழக்கூடிய நிலையில் அடையுது. அதனால தான் என்ன நடக்கிறதுங்கிறதுக்கான ஆப்ஷன் இதுதான். கரெக்ட் ஆன்சர் சி ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 11,
குருத்தெலும்பு மீன்களில் பற்கள் கீழ்க்கண்ட எவற்றிலிருந்து மாறுபட்ட அமைப்புகளாக உருவாகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே குருத்தெலும்பு மீன்கள்னாவே நம்ம காட்டிலேஜினஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் குருத்தெலும்பு மீன்கள். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஷார்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷஸ், ஷார்க், சுறா மீன்கள், இந்த வகையான மீன்கள் வந்து இந்த குருத்தெலும்பு மீன்கள் வகையில் வரக்கூடியது. இதோட பற்கள் வந்து எவற்றிலிருந்து மாறுபட்டது அப்படின்னா மாடிஃபைடு இதாக மாறி இருக்கும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் சைக்ளாய்டுனா உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. டீனாய்டு அப்படிங்கிறது வந்து கோம்ப் லைக் அப்படின்னா இது மாதிரி சீப்பு வடிவத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்கேல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த பிளக்காய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெர்மல் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். டெர்மல்னால் நம்மளுடைய ஸ்கின் மாதிரியே வந்து அந்த இது வந்து ஸ்கேல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்கேல்ஸ் வந்து பற்கள் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம டீத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பற்கள் மாதிரி அணிஞ்சிருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் டெர்மல் நம்மளுடைய ஸ்கின் மாதிரி அது வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கேனாய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஒன்று. அப்போ இங்கே டீத் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ பற்கள் மாதிரி இருக்குனாவே அது பிளக்காய்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் சி தான் அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். குருத்தெலும்பு மீன்களில் பற்கள் பிளக்காய்டு செதில்களிலிருந்து மாறுபட்ட அமைப்புகளாக உருவாகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கொஷின் நம்பர் 12. கீழ்கண்ட எந்த பண்புகளின் சேர்க்கை எலும்பு மீன்களை துல்லியமாக விவரிக்கிறது? இந்த இடத்துல எலும்பு மீன்கள் அப்படின்னாவே நமக்கு ஆஸ்டிஸ்தைஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம எடுத்துக்கணும், சூப்பர் கிளாஸஸ் எடுத்துக்கணும். இங்கே ஆஸ்டிஸ்தைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா போனிஃபிசஸ், எலும்பு மீன்கள் அப்படிங்கிறது போனிஃபிசஸ். அங்கே வந்து கார்டிலேஜினஸ் ஃபிஷ் அப்படின்னா குருத்தெலும்பு மீன்கள், ஷார்க்லாம் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டிஸ்தையஸ் அப்படிங்கிறது வந்து போனிஃபிசஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மளோட இதுலேயே வந்து முகில், முல்லெட்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மீன்களெல்லாம் இதில் தான் இருக்கும், போனிஃபிசஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபிஷ்ஷில் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஈஸியாக சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஸ்விம் பிளேடரும் ஓப்பர்குலம் அப்படிங்கிற அந்த செவில் மூடி இருக்க ஒரு மூடி மாதிரி இருக்கிறதும் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்ததில் ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துருப்போம். இனிமேல் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் நல்லா எக்ஸாக்டான அதோட சேலின் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதனால் இதை வச்சு நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா போனிஃபிசஸில் உங்களுக்கு ஸ்விம் பிளேடர் எதில் இருக்குது, ஓப்பர்குலம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓப்பர்குலம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஓப்பர்குலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஓப்பர்குலம். அப்போ இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் ஓப்பர்குலம்னாவே இது தவறுன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். அடுத்து வந்து இங்கே ஸ்விம் பிளேடரும் இங்கே ஆப்சண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பர்குலம் எங்கெல்லாம் இருக்கோ, செவில் மூடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்விம் பிளேடர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஓப்பர்குலம் இருக்குங்கிற பாயிண்டில் இது இந்த இடத்துல ஆப்சண்ட் ஸ்விம் பிளேடர்னால் இந்த ஆப்ஷனையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஈஸியாக இது மாதிரி நீங்கள் ஒமிட் பண்ணிகிட்டே போகலாம். இதில் கார்டிலேஜினஸ் ஃபிஷ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கார்டிலேஜினஸ்ங்கிறதுக்காகவே இதை ஒமிட் பண்ணிடலாம். ஈஸியாக இதை பிக் அவுட் பண்ணிக்கலாம். எலும்பு சட்டகம் வந்து எப்படி இருக்கும், போனி எண்டோஸ்கெலிட்டனாக இருக்கும். அதோட எலும்பு வந்து போனால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்புறம் டெர்மினல் மவுத்து பார்த்தோம்னா லேட்ரல் சைடில் இல்லாமல் மவுத் வந்து டெர்மினலில் எண்டில் இருக்குது. சமமான வால் துடுப்பு, ஹோமோ சர்க்கிள், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹெட்டிரோ சர்க்கிள், ஹோமோ சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. டைஃபையோ சர்க்கிள்னுலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி ஹோமோ அப்படிங்கிறது வந்து ஈவனாக இப்போது அதோட வால் பார்த்திங்கன்னா ஈவனாக இப்படி வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கு இல்லையா. அது இதே வந்து ஹெட்டிரோ அப்படின்னா ஒன்று இப்படி சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வரும். இந்த தான் ஹெட்டிரோவோட சைஸ். அப்போ ஹோமோவாக இருக்கும். எலும்பு போனிஃபிசஸ்க்கு வந்து ஹோமோ சர்க்கிள் டைல் இருக்கும், செவில் மூடி இருத்தல். இந்த பாயிண்ட்டை வச்சே நம்ம இது ஈஸியாக எடுத்துருக்கலாம். இதை வச்சு போனி ஸ்கெலிட்டன்கிற இந்த பாயிண்ட்டை வச்சு எடுத்துருக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சரை பிக் அவுட் பண்ணணும். கொஷின் நம்பர் 13. மீன்களில் காற்றுப்பை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்விம் பிளேடர் அப்படிங்கிறது. ஸ்விம் பிளேடர்னால் ஒன்றும் இல்லை, ஏர் அந்த இடத்துல வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த பையில் ஏர் ஃபுல்லாக இருக்கும். ஏர் ஃபில்லாக இருக்கிறது நம்ம காற்றுப்பை, நீச்சல் பைன்னு சொல்கிறோம்.
இது வந்து மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன்களில் ஸ்விம் பிளேடர் இருப்பது முக்கியமானது ஏனெனில் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா காற்று இருந்தால் தான் நம்ம மிதக்க முடியும் இல்லையா, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. இங்கே பயான்சி தான் சொல்லியிருக்காங்க. மிதப்புத்தன்மையை அதாவது பயான்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு எப்போ வந்து மிதப்புத்தன்மை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னா மீன் நீந்துவதை நிறுத்தும் போது மூழ்குவதை தடுப்பதற்கு. அப்போது மீன் எப்போவுமே நீந்திக்கிட்டே இருந்தால் அதோட ஃபின்ஸோட மூமெண்ட் இருந்துகிட்டே இருந்தால் பாடி டயர்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து மிதந்துட்டேவும் ஃபின்ஸை வந்து அமைதியாக இருக்கிற நிலையில் கூட மிதக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே காற்றுப்பை ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அது எதுக்காக, மிதக்கிறதுக்காக. துடுப்பு நிறுத்தினப்பவும் கூட அதனால் மேலே மிதக்க முடியும் கீழே மூழ்கி போகாமல். அதுதான் இங்கே ஆப்ஷன். மிதப்புத்தன்மையை ஒழுங்குபடுத்துவதற்கு மீன் நீந்துவதை நிறுத்தும் போது மூழ்குவதை தடுக்கிறது. கொஸ்டின் நம்பர் 14. இருவாழ்விகள் இடைநிலை 4 காலிகளாக கருதப்படுகிறது. டிரான்சிஷனல் டெட்ராபோடா இதை வந்து நம்ம கருதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்ஃபிபியன்னாவே டிரான்சிஷனல் டெட்ராபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆம்ஃபிபியன்லேருந்து தான் டெட்ராபோட் வந்து வந்திருக்கும். டெட்ராபோடில் தான் இந்த ஆம்ஃபிபியன்லாம் வருது. ஆரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருப்போம். டெட்ராபோட்னாவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். டெட்ராபோட் அப்படிங்கிறத நான் இப்படி ஆரம்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆரம் அப்படின்னா A ஃபார் amphibian, R for reptilia, A for aves and M for mammalia. அப்போ ஆம்ஃபிபியன் அப்படிங்கிறது ஒரு டெட்ராபோட் தான். அதுலேயே டிரான்சிஷனல் டெட்ராபோட்னு ஏன் இதை சொல்கிறோன்னா இதுலேருந்து இது வந்திருக்கு, ஆரம்பத்தை தொட்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நீரில் இருந்து நிலத்துக்கு மாறி இருக்க டிரான்சிஷனை இங்கே சொல்கிறாங்க. ஆம்ஃபிபியன் அப்படிங்கிறது நிலத்துலேயும் வாழக்கூடியது நீர்லேயும் வாழக்கூடியது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் முழுமையாக ரெப்டைல்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக டெரஸ்ட்ரியல் லைஃபுக்கு நில வாழ்விடத்துக்கு வரக்கூடியது இல்லையா, அந்த முழுமையாக வந்ததுக்கான ஒரு டிரான்சிஷன் மாற்றம் அப்படிங்கிறது ஆம்ஃபிபியன்லேருந்து தானே வந்திருக்கு. அதனால தான் இதை டிரான்சிஷனல் டெட்ராபோட்னு சொல்கிறோம். பெரும்பாலான இருவாழ்விகளை நீர் சார்ந்த வாழ்க்கை சுழற்சிக்கு கட்டுப்படுத்தும் வரம்பு கீழ்கண்டவற்றில் எதுன்னு சொல்கிறோம். ஆம்ஃபிபியனில் நமக்கு வந்து வாட்டர்லேயும் இருக்கக்கூடியது லேண்ட்லேயும் இருக்கக்கூடியதுன்னு நமக்கு தெரியும். அந்த நிறைய ஆம்ஃபிபியன் ஏன் வாட்டருக்கு அடாப்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தோம்னா அவற்றின் மூவரை இதயம் நிலத்தில் சுறுசுறுப்பாக இருப்பதை தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் ஆம்ஃபிபியனில் 3 chambered ஹார்ட் ஆம்ஃபிபியனாவே 3 chambered ஹார்ட்டு, 2 ஆரிக்கல் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி 2 ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கலில் 2 ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் இந்த மாதிரி 3 chambered ஹார்ட் வந்து ஆம்ஃபிபியனுக்கு இருக்கும். இதே ஃபிஷஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆரிக்கல் தான் இருக்கும். ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடிய 2 chambers தான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தோம்னா 3 chambered ஹார்ட் இருக்கும். இங்கே நமக்கு நிலத்தில் சுறுசுறுப்பாக இருப்பதை தடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹார்ட்டுக்கும் ஆக்டிவாக நிலத்தில் லேண்டில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா, அதனால் இந்த ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆம்னியோட்டிக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஆம்னியோட்டிக் அப்படிங்கிறது வந்து பனிக்குட திரவம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்கை சுற்றியும் அங்கே வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் இருக்கும். ஸோ லிக்விட் ஃபார்ம் எதுக்காக, அந்த எக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல ஆம்னியோட்டிக் அப்படின்னாவே நமக்கு ஆம்னியோட்டிக் முட்டை அப்படின்னாவே நம்ம ஈஸியாக RBM ஞாபகம் வச்சுக்கணும். ரெப்டாலியா, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். RBM அல்லது RAMனு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3 கேட்டகரியிலேருந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். எக்கை சுற்றியும் இந்த ஃப்ளூயிடு பனிக்குட திரவம் வந்து நிரம்பி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் இந்த பனிக்குட திரவம் இல்லாமல் தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த எக்கு வந்து ஒரு டெசிகேஷன், அந்த எக்கு வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த தண்ணியோட நேச்சரில் மிதந்துட்டுருக்கு. நீரில் இருக்குன்னாவே எக்கு வந்து மிதந்துட்டு ப்ரொடக்டிவாக இருக்கு இல்லையா, அதனால் நிறைய எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் வந்து நான் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட். அப்போ இங்கே ஆம்ஃபிபியனில் நீரோட அடாப்டேஷன் டிபெண்ட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ வாட்டர் டிபெண்ட் அப்படின்னு கேட்டாவே என்ன அர்த்தம், அங்கே வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்காது அப்படிங்கிறது தான் நேச்சர். ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருந்ததுன்னா இந்த RAMமாக தான் இருக்கணும். இங்கே ஆம்ஃபிபியனே இங்கே கொடுக்கல. ஆம்னியோட்டிக்கோட நேச்சரே RAM தான், ஆம்ஃபிபியனே கிடையாது. அப்போ ஆம்ஃபிபியனுக்கு நான் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் எக்ஸாக்ட் ஆன்சராக வரும். என்ன ரீசன் அப்படின்னா அவை பாதுகாப்பு ஓடு இல்லாத அந்த இப்போ வந்து ஆம்னியோட்டிக்னாவே எக்குக்கு மேலே அந்த பனிக்குட திரவம் இருக்கும், அதுக்கு மேலே கவரிங் இருக்கும் இல்லையா. இங்கே வந்து ஓடு இருக்காது, எந்த விதமான ஓடுமே இல்லாமல். ஏன்னா நிலத்தில் போடும்போது தான் வந்து ஏதாவது ஒரு இடர் வந்து அதுக்கு ஏற்படுங்கிறதுக்காக அது வந்து அந்த லேண்ட் அடாப்டேஷனுக்கு வரும்போது தான் எக்குக்கு மேலே ஓடே வந்துச்சு. தட் மீன்ஸ் என்னென்னா ரெப்டாலியாவுடைய
எக்கில் வந்து ஓடு இருக்கும், பாம்பு முட்டையில் ஓடு இருக்கும், பேர்ட்ஸோட முட்டையில் ஓடு இருக்கும். மெமாலியாங்க வந்து நம்ம முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது, முட்டையிட்டு பால் விடுறதுல அதுலேயும் ஓடு இருக்கும். அந்த மாதிரி ஓடு இருக்கிறதுங்கிறது வந்து லேண்டு வெர்டபிரேட்டுக்குரியது. அப்போ லேண்ட் இல்லாத இருக்கிறது தான் ஆம்ஃபிபியன். லேண்ட் இல்லாமல் நீரோட டிபெண்ட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஓடு இல்லாத அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். அடுத்து எளிதில் உலர்ந்து போகும். எளிதில் உலர்ந்து போகும்னா டெசிகேஷன், ப்ரோன் டு டெசிகேஷன் சொல்கிறோம். அந்த ஆம்னியாட்டிக் அற்ற முட்டைகளை இடுகின்றன. நான் ஆம்னியாட்டிக்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அங்கே மேலே ஒரு பனிக்குட திரவம் இருக்காது. அப்போ இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷனை ஈஸியாக பிக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன்ஸ் டி பார்த்தோம்னா அவற்றுக்கு செயல்படும் நுரையீரல் இல்லை. அதாவது அப்படின்னா ஆக்டிவ் அக்சஸரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நிறைய அக்சஸரி கிளான்ஸ் வந்து ஆம்ஃபிபியனில் இருக்கும். ஒன்று குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கும், ஸ்கின் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கில்ஸ் கூட இது இருக்கும். இது மாதிரி முதிர்நிலையில் அவை தோல் சுவாசத்தை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கு. முதிர்நிலைனாவே அது என்ன ஆகுது, லேண்டுக்கு வந்துடுது இல்லையா. அப்போ அதை இங்கேயே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ வாட்டர் டிபெண்ட் சைக்கிளில் தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்கே நான் ஆம்னியோட்டிக் எக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். கொஷின் நம்பர் 15. லார்வாக்கள் தங்கள் பண்புகளை தக்க வைத்து கொண்டே பாலியல் முதிர்ச்சியை அடையும் நிகழ்வான நியோடெனி ஆக்சலோட்டல் லார்வாவில் காணப்படுகிறது. இது எந்த இருவாழ்வி வரிசையை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து லார்வான்னு கொடுத்தாச்சு. எந்த லார்வானா ஆக்சலோட்டல் லார்வான்னு கொடுத்துருக்காங்க. இந்த லார்வா வந்து நியோடெனி நிலையை அடைகிறது. செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்து லார்வா தன்மையிலேயே அடையுது அப்படிங்கிறது தான் இது. இது எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. என்ன ஆர்டர், எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே லார்வாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆனூரா அப்படிங்கிறது டெய்லு இல்லாதது. இங்கே அடுத்து ஏபோடா அப்படிங்கிறது லிம்ஃப் இல்லாதது, லிம்ப் வந்து இல்லாதது. அடுத்து யூரோடெலா அப்படிங்கிறது டெய்ல் உள்ளது. எந்த ஆம்ஃபிபியனுக்கு டெய்ல் இருக்கோ அது வந்து யூரோடெலா. அடுத்து ஸ்குவாமேட்டா அப்படிங்கிறது இங்கே வந்து இது ஆம்ஃபிபியனே கிடையாது, இது வந்து ரெப்டாலியான்னு சொல்லுவோம். ரெப்டாலியாவில் இருக்கக்கூடிய ஸ்னேக்குக்கு வரக்கூடியது ஸ்குவாமேட்டா அப்படிங்கிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூரோடெலா அல்லது கார்டேட்டா அப்படிங்கிறது, கார்டேட்டா கிடையாது, இது கார்டேட்டா. கார்னா டெய்லு, காடல் அப்படிங்கிறது வந்து டெய்லை குறிக்கிறது. அதனால் இங்கே வந்து நமக்கு கார்டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. யூரோடெலா கார்டேட்டா அப்படிங்கிற வரிசையில் தான் இந்த ஆக்சலோட்டல் லார்வா வருது. அதுதான் நியோடெனியை அடையுது, செக்ஷுவல் மெச்சூரிட்டியை அடையுது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து ஜென்ரல் டைரக்ட் ஆன்சர் தான் யூரோடெலா கார்டேட்டா. கொஷின் நம்பர் 16. ஊர்வன ரெப்டைல்ஸ், ஓகேவா, முழுமையான நிலவாழ் முதுகெலும்பிகளின் முதல் வகுப்பை குறிக்கின்றன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னென்னா முழுமையான நிலவாழ் முதுகெலும்பி, கம்ப்ளீட்லி டெரஸ்ட்ரியல் வெர்டபிரேட்னு கேட்டாவே நமக்கு ரெப்டைலியா தான் கேட்கணும். ரெப்டைலியா தான் ஆன்சராக வரணும். அப்போது முதல் வகுப்பை சேர்ந்த இது தான் ஃபஸ்ட்டு வந்த ஒரு கிளாஸ் வெர்டபிரேட். இந்த இது தான் வந்து ஃபஸ்ட்டு நிலத்தில் வந்து அடாப்ட் ஆனது. இனப்பெருக்கத்திற்காக நீருடனான தொடர்பை துண்டிக்க இங்கே வந்து என்னது, வாட்டரே இங்கே தேவை கிடையாது. ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் தேவைப்படாது. எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா இன்டர்னல் ரீப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி நடக்கும்போது ஒரு சம்டைம்ஸ் நமக்கு எக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு தானே இந்த லேண்டில் ஒரு லீஃப்லேயோ அல்லது ஒரு ஃபோமியாக க்ரியேட் பண்ணி இதெல்லாம் வந்து எக்கு வந்து லே பண்ணுது. ஆம்ஃபிபியன் பேரண்டல் கேர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் இந்த ரெப்டைல்ஸும் வந்து பேரண்டல் கேர் இருக்கும். அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனுக்காக பரிணாம வளர்ச்சியில் எது வந்து இது அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரொம்ப முக்கியம் ஆர்பிஎம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்பிஎம் ஆர்ஆர்ஏஎம் அப்படின்னா அது வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு உள்ள ஒரு ஆர்கானிசம் இல்லையா. பனிக்குட திரவம் இருக்கும், அதே போல் ஓடும் இருக்கும். அந்த எக்குக்கு வந்து ஓடும் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிளீடாயிக் ஆர் ஆம்னியோட்டிக் எக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிளீடாயிக் அப்படிங்கிறது எக்குனுடைய மேலே அவுட்டர் கவரிங்கில் ஓடு வந்து இருக்கிறது. ஆம்னியோட்டிக் எக் அப்படின்னு பார்த்தோம்னா பனிக்குட திரவம். ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து லேண்டில் ஜென்ரேட் ஆகும்போது பாதுகாக்கிறதுக்காக தான் இது உருவாக்கியிருக்கு. இதே வாட்டராக இருந்ததுன்னா இது ரெண்டுமே தேவை கிடையாது. வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு இது தேவை கிடையாது. இதே நிலவாழ்வுக்கு வரும்போது கண்டிப்பாக லேண்டில் விழுகும்போது அந்த எக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஓடு வரும். அதே போல் மிதந்துட்டு இருக்கிறதுக்காக அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இதான எக்ஸாக்ட் ஆன்சர்.
இதுக்கு வந்து எந்த முதன்மையாக உதவிய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா கிளிடாயிக் முட்டையின் பரிணாமம். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. பெரும்பாலான ஊர்வன மூவரை இதயத்தை கொண்டிருந்தாலும், அதாவது பொதுவாக கீழறையில் முழுமையற்ற தடுப்புச்சுவரோடு இருக்கிறது அந்த 3 உரைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 4 பார்ட்டிஷன் இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து மூவரை இல்லையா? இந்த மாதிரி மூவரை. இதில் இன்கம்ப்ளீட் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்காது, ஃபுல்லாக வந்து கவர்ட் ஆகிருக்காது. வேர்ட்டிக்கல் 2ஆகாமல் வேர்ட்டிக்கல் வந்து பாதியில் கட் ஆகி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து 3 சேம்பர்டு ஹார்ட்டாக இருக்கும். கீழ்கண்டவற்றில் எந்த ஊர்வன குழு முழுவதுமே முற்றிலும் 4 இதயத்தை கொண்டுள்ளது? கம்ப்ளீட்லி 4 சேம்பர்டு ஹார்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கம்ப்ளீட்லி 4 சேம்பர்டு ஹார்ட் அப்படின்னாவே crocodile தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதுதான் ஆன்சர். மீதி இருக்க ரெப்டைல்ஸில் இருக்க எல்லா ரெப்டைல்ஸ் வெரைட்டிலையுமே 3 சேம்பர்டு ஹார்ட் தான். இன்கம்ப்ளீட் பார்ட்டிஷன் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட்டு. இன்கம்ப்ளீட்லேருந்து முழுமையடைந்தது எது அப்படின்னா crocodileக்கு தான். நமக்கு எப்படி மெமாலியாவில் இருக்க 4 சேம்பர்டு போலவே இந்த crocodileலையும் 4 சேம்பர்டு ஹார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஈஸியாக டைரக்ட் கொஷின் எடுத்துக்கலாம். crocodile தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 18.